திருமாவளவன் அவர்களை இனிமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்தாமல் திமுகவை உறுப்பினர், திமுகவை சேர்ந்தவர், திமுக கட்சிக்கு செய்தி தொடர்பாளர், பிரச்சாரகர் இப்படித்தான் இனிமேல் அழைக்கணும். ஏன்னா அவர் திமுகவோட 1.5 2.5 கலந்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. பட்டியலின மக்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன், அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்கொடுமைகளும் தீண்டாமை கொடுமைகளும் ஆணவ கொலைகளும் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. பட்டியலின மக்கள் படாத பாடுபடுறாங்க. பட்டியலின மக்கள் மீது காவல்துறை அளவுக்கு அதிகமாக அதிகார துஷ்பிரயோகத்தை பிரயோகிக்கிறது. இதெல்லாம் எதுவுமே கேட்கறது கிடையாது. அது மட்டும் இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்ச பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தலைவராக இருந்தால் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கூட கொடுக்கறது கிடையாது. அப்படியே அவங்க கொடுத்தாலுமே அவங்கள டம்மி ஆக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற சாதியினர் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சமீபத்தில் கூட நந்தன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துடைய சாராம்சமே இதுதான். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு ஊராட்சி தலைவராகவோ சேர்மனாகவோ ஆகும்போது அவர் எப்படி நடத்தப்படுகிறார் அப்படிங்கிறது தான். அந்த படத்துடைய முடிவில் இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய, ஊராட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய, நகராட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் அவங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க. எங்களால் எதுவும் செய்ய முடியல, எங்களால் கையெழுத்து கூட போட முடியல, எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நாங்கள் என்னதான் தலைவராக இருந்தாலும் எங்களை இழிவாக நடத்துகிறார்கள், கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள், இன்னமும் நாங்கள் தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தை பற்றி திருமாவளவனோ ஸ்டாலினோ பா ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ இல்லை இந்த முற்போக்கு பேசுகிறவங்களோ பட்டியலினத்தவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களோ யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ புரியுதா இவங்களோட அரசியல் என்னன்னு? ஒரு போலியான திரைப்படம் ஜெய் பீம், அந்த திரைப்படத்தை இவங்க எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் உண்மையான ஒரு திரைப்படத்தை, உண்மை கதை, உண்மை சம்பவங்கள், இப்பவும் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை பற்றி இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசல. குறைந்தபட்சம் பாராட்டியிருக்கலாமே, அதை கூட செய்யல. ஏன்னா அதை செஞ்சா திமுக ஆட்சியோட லட்சணம் தெரிஞ்சிடும், இவங்களுடைய இந்த போலித்தனம் தெரிஞ்சிடும், இவங்க வேஷம் களைஞ்சிரும். இதற்காகத்தான் உண்மையிலேயே ஒரு நல்ல படம், உண்மையிலேயே ஒரு கருத்துள்ள படம் வந்தா கூட அதை பத்தி பேசாம கடந்து போறாங்க. இன்னைக்கு திருமாவளவன் கிட்டத்தட்ட திமுகவுடைய சொம்பாக மாறிட்டார், திமுகவுடைய அண்டாவாக மாறிட்டார். இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை பற்றி பேசும்போது யாரை குற்றம் சொல்லணும்? இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவை தானே குற்றம் சொல்லணும். நீங்க இதற்கு முன்னாடி அதைத்தானே பண்ணீங்க. அதிமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு எதிராக குற்றங்கள், வன்கொடுமைகள் இதெல்லாம் நடக்கும்போது நீங்க யாரை குறை சொன்னீங்க? அதிமுக ஆட்சியை தானே குறை சொன்னீங்க. அதிமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படித்தானே சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் திண்டிவனம் நகராட்சியில் அரசு ஊழியராக இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த முனியப்பன் என்பவரை திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் மற்றும் சிலர் எல்லாரும் சேர்ந்து அவரை மிரட்டி, அவரை இழிவாக பேசி, அவரை காலில் விழ வச்சிருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க காலில் நாங்கள்லாம் விழ வைக்கல, அவரே தான் விழுந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எது நடந்தாலும் அது தப்பு. சரி, ஓகே, அந்த மற்றதெல்லாம் விசாரணையில் இருக்கட்டும். ஆனால் முதல்ல வந்த செய்தி என்ன? அவரை மிரட்டி காலில் விழ வைத்தார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி. அப்போ அந்த செய்திக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணுமா வேண்டாமா? திருமாவளவன் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பண்ணியிருக்காரு தெரியுமா? அதை நீங்களே பாருங்க. திண்டிவனம் நகராட்சியில் நடந்திருக்கிற வன்கொடுமை சகித்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளநிலை உதவியாளர் முனியப்பனை நகராட்சி அலுவலகத்திற்குள்ளேயே வெளியாட்கள் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. மிக வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு அவலம் இது. ஆகவே தமிழ்நாடு அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன், எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்த செயல் எப்படி?
அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்படின்னா அதற்கு அதிமுக தான் காரணம், அன்றைய முதல்வர் தான் காரணம், அன்றைய அரசு தான் காரணம். இன்றைக்கு திமுக ஆட்சியில் நடந்தது அப்படின்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக, திமுக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக, ஸ்டாலினுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக, திமுக விசிக கூட்டணியை முறிப்பதற்காக இப்படியெல்லாம் யாரோ பண்றாங்க. இது சதி செயல். இதற்கு அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி? அதாவது திண்டிவனத்தில் அரசு அலுவலகத்துக்குள்ளேயே புகுந்து அரசு ஊழியரான முனியப்பன் அவர்களை, பட்டியலினத்தை சேர்ந்த முனியப்பன் அவர்களை மிரட்டி இழிவுபடுத்தி காலில் விட வைத்த சம்பவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை சார். எப்படி சார் நீங்கள் இப்போ போய் திமுக கவர்மெண்ட்டை தப்பு சொல்லுவீங்க? ஸ்டாலின் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இந்த திமுக அரசாங்கம் எவ்வளவு சமூக நீதியை கட்டி காப்பாத்துறாங்க தெரியுமா? நீங்க போய் திடீர்னு திமுக அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு சொல்றீங்க. இது அந்த கவுன்சிலர் பண்ண தப்பு. அந்த கவுன்சிலர் யாரு? திமுக கவுன்சிலர் தான். அதுக்காக திமுக கட்சியை குறை சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் பட்டியலின மக்களை அடமானம் வச்சாச்சு. நாங்கள் ஓட்டுகள் அத்தனையும் திமுகவுக்கு தான் போடுவோம். அதனால் பட்டியலின மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு தேவை சீட்டு, ஓட்டு, நோட்டு, அவ்வளோதான். அதைத்தான் திருமாவளவன் மறைமுகமாக மெதுவாக சொல்கிறார். உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில் இங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அதை டைரெக்டாக யாரோட லிங்க் பண்ணுறாங்க? பிரதமர் மோடியோட. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதற்கும் பிரதமருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன்னா இது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட பகுதி. இங்கே அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? மாநில அரசுக்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா மாநிலங்களிலும், கர்நாடகாவாகட்டும், உத்தரப்பிரதேசமாகட்டும், பீகார் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், எல்லா மாநிலத்திலும் அந்தந்த அரசாங்கத்திடம்தான் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவங்க இங்கே எப்படி உருட்டுவாங்க? உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் உடனே மோடியோடைய ஃபோட்டோவை போடுறது, பார்த்தீர்களா அநீதியை அப்படின்னு. அப்போ இந்த அநீதியை யார் பார்க்கறது? இந்த அநீதிக்கு யார் காரணம்? அங்கே மோடி காரணம்னா இங்கேயும் அவர் தாங்க காரணம். மோடி தாங்க காரணம். அவர் தாங்க இந்த நாட்டோட பிரதமர். இனி அடுத்து அதைத்தான் சொல்ல போறாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. இவர் சொல்றாரு இந்த சம்பவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பேசுறாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சம்பவம் நடந்தது அரசு அலுவலகம். அரசு அலுவலகத்தில் ஒரு நகர்மன்ற உறுப்பினர், அவங்க கவுன்சிலர் உள்ள புகுந்து அந்த இடைநிலை ஊழியரை, முனியப்பனை கேள்வி கேட்கும் அதிகாரமே அந்த கவுன்சிலருக்கு கிடையாது. ஆனாலும் அந்த கவுன்சிலர் என்ன பண்றாரு? தன்னுடைய பரிவாரங்களோட சேர்ந்து உள்ள சேர்ல உட்கார்ந்து அந்த முனியப்பன் அவர்களை மிரட்டுறாரு. அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்றாரு? ஏங்க இதுக்கும் அரசாங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாரு. இப்படியெல்லாம் இவங்க கேட்கறதுனால தான் அரசு அலுவலகத்தில் விஏஓ எல்லாம் வெட்டி கொண்டாங்க. விஏஓலாம் எங்களுக்கு துப்பாக்கி வேணும்னு கேட்க வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த முனியப்பன் அவர்களை மிரட்டிய கவுன்சிலர் ரம்யா இருக்காங்க இல்லைங்களா, அவருடைய கணவர், அவர் யாரு தெரியுமா? அவர் மரூர் ராஜா அவர் பேரு. அவர் கள்ளச்சாராயம், கஞ்சா, மணல் விற்பனை, இந்த மாதிரி குற்ற பின்னணி கொண்டவர். மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சாராய சாவு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த 23 பேர் இறந்து போனதில் முதன்மை குற்றவாளி இந்த மரூர் ராஜா. அதுக்கப்புறமா சமீபத்தில் மணல் கடத்தல் வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதாகி சிறை சென்று தற்போது தான் வெளியாகி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மரூர் ராஜா எந்தவித பயமும் இல்லாமல், நம்ம இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், நம்ம மேல இத்தனை கேஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் எந்த தயக்கமும் இல்லாம அரசு அலுவலகத்துக்குள்ள புகுந்து அரசு ஊழியரை மிரட்டியிருக்காரு. எப்பேற்பட்ட குண்டர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் கவுன்சிலர், இன்னொரு பக்கம் ரவுடி. இவங்க 2 பேரும் கைகோர்த்து செயல்படும் ஆட்சி தான் திராவிட மாடல். அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த திமுக கவுன்சிலர் ரம்யா கூட வந்த இன்னொரு பெண்மணி யார் அப்படின்னா நகராட்சி சேர்மேன் நிர்மலா. அந்த நிர்மலாவுடைய கணவர் ரவிச்சந்திரன். அந்த ரவிச்சந்திரனும் முனியப்பனை மிரட்டி அவரை இழிவுபடுத்தி பேசி காலில் விழ வைத்த நபர்களில் அவரும் ஒருவர். அந்த ரவிச்சந்திரன் யாரு தெரியுமா? அவரு கந்துவட்டி வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்தவர். என்ன மாதிரி ரெக்கார்டு பாருங்க.
புருஷங்காரன்லாம் ரவுடி, பொண்டாட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலரு, சேர்மனு, அந்த மாதிரி பதவி வாங்கிக்கிறது. இந்த காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷனாக இருக்காது, அப்படி தான் இருக்குது. இந்த ரவிச்சந்திரன் திண்டிவனம் பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துறாரு. எங்களால் எந்த பணியுமே செய்ய முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல, எது நடந்தாலும் இவர்கிட்ட தான் வந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலரே கதறிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே இந்த ரவிச்சந்திரனை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரவிச்சந்திரன் மேலேயும் அந்த நகராட்சி சேர்மன் நிர்மலா மேலேயும் ஸ்டாலின் அவர்களுக்கே புகார் மனு கொடுத்த பிறகும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி. சொந்த கட்சிக்காரன் மேலேயே புகார் கொடுக்குற, பிச்சு பிச்சு கொண்டு விடுவேன். ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தமெல்லாம் இல்லைங்க, ஸ்டாலின் எல்லாம் குறை சொல்லாதீங்க, திமுக ஆட்சியை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. இதே திண்டிவனம் நகராட்சியில் துணை சேர்மனாக ராஜலட்சுமி என்ற பெண்மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ராஜலட்சுமி யாருன்னா அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர். இந்த ராஜலட்சுமியை நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு போராடியது யாருன்னா இந்த திமுக கவுன்சிலர் ரம்யா. ஏன்னா அங்கே சாதி இருக்குது. இவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், இந்த ரம்யா அப்படிங்கிறவங்க வன்னியர் இனத்தை சேர்ந்தவர். அதனால் இந்த சாதிய பிரச்சனை காரணமாக ராஜலட்சுமியை நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு போராடினாங்க. பட் அதை மீறி ராஜலட்சுமி நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் கடந்த 3 வருடமாக அவருக்கு அந்த ஆஃபீஸில் உட்கார்றதுக்கு சேர் கூட கொடுக்கலையாமா. அந்த ராஜலட்சுமி என்பவர் அவர் எவ்வளவோ போராடி அதற்கு பிறகு இப்போதுதான் அவருக்கு வந்து அந்த உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு சேரே கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் வந்து இட்டுக்கட்டின கதை இல்லை. இது பற்றின செய்திகள் செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது, டிவியில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதற்காக திமுக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சேச்சா, அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க துணை சேர்மன் அப்படிங்கிறபோது இவங்களுடைய பெயர் எல்லா இடத்துலையும் வந்து குறிப்பிடணுமா வேண்டாமா? ஒரு பத்திரிகை ஆகட்டும், இல்லை விளம்பரமாகட்டும், இல்லை வந்து திறப்பு விழாவாகட்டும், இல்லை கல்வெட்டுகள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து குறிப்பிடணும். இல்லை துணை சேர்மன் இவங்க தான் எங்கேயுமே இவங்க பேர் குறிப்பிடப்படுறது இல்லையாமா. இதுவும் செய்திகள் ஆயிருக்கு, நியூஸ் ஆயிருக்கு. அப்போ எப்பேற்பட்ட சமூக நீதி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, எப்பேற்பட்ட சமூக நீதி ஆட்சியை ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஆட்சிக்கு திருமாவளவன் எப்பேற்பட்ட அளவுக்கு முட்டு கொடுக்குறாரு. இது வல்லவோ சமூக நீதி. பட்டியலின மக்களுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய திருமாவளவன் தன் கண்ணு முன்னாடி இத்தனை அநியாயம் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு, பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்காகவெல்லாம் வந்து இந்த திமுக அரசை நான் எதிர்க்க மாட்டேன், அதற்காகவெல்லாம் இந்த கூட்டணியை விட்டு நான் விலக மாட்டேன். என்னுடைய ஒரே டார்கெட் மோடி தான், மத்திய அரசு தான், பாஜக மட்டும் வந்துடக்கூடாதுங்க. அது மட்டும்தாங்க, வேற ஒன்றும் வேண்டாங்க. இந்து மதத்தை ஒழிக்கணும், பட்டியலின மக்கள் அனைவரையும் இந்து மதத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். இது மட்டும்தான் திருமாவளவனுடைய டார்கெட். இது வந்து திமுகவுடைய அஜெண்டா. அதனால தான் இவங்க 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து பிஎம் ஈயும் மாதிரி ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து திருமாவளவன் இவ்வளவு முட்டு கொடுக்குறாரு. இந்த சம்பவம்லாம் வெளியில் எங்கேயாவது வருதா? யாராவது எடுத்து பேசுகிறாங்களா? இது திருமாவளவனுக்கு தெரியாதா? ஆனால் இவங்க போலித்தனத்தில் எப்படி ஊறி இருக்காங்க. ஜெய்பீம்னு ஒரு படத்தை பார்த்து அப்படியே வந்து அதற்கு விழாவெல்லாம் எடுத்து சூர்யாவை மேடையில் உட்கார வச்சு அந்த நரிக்குறவர் இன பெண்ணுக்கு வந்து எதையோ பட்டாவை கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி எத்தனை நாடகம். உடனே உதயநிதி வந்து இந்த பக்கம் மாமன்னன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து, அந்த படமும் வந்து அதிமுகவை சேர்ந்த தனபால் என்பவர் சபாநாயகரான கதை. அவரை சபாநாயகர் ஆக்கியது யாரு? ஜெயலலிதா என்ற பிராமண பெண். அதை கூட இவங்க செய்யலை, அதுக்கும் ஸ்டிக்கர் தான், என்னமோ இவங்க செஞ்ச மாதிரி. வரலாறு இப்படி தான் மாற்றிட்டு இருக்காங்க இவங்க. போலித்தனத்திலேயே ஊர்னவங்க, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அப்படிப்பட்ட இந்த கும்பலுக்கு தான் திருமாவளவன் இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கார். ஒரு வார்த்தை சத்தமாக கூட பேச மாட்டேங்கிறார். இது ரொம்ப கவலைக்கிடமானது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏங்க, வன்மையாக கண்டிக்கிறவங்க இப்படியாங்க கண்டிப்பாங்க? சீமான் பேசுகிற மாதிரி பேசியிருக்க வேண்டாம். அந்த சத்தம் கூட எழும்பாத அளவுக்கு இவரெல்லாம் திமுகவுக்கு அடிபணிஞ்சு போயிட்டார். இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட ஐக்கியமாகிவிட்டது. ஒருவேளை திருமாவளவன் நினச்சி இந்த நம்ம வந்து கூட்டணியை விட்டு வெளியில் போனால் அப்படின்னு அவர் நினச்சாலுமே கட்சி 2ஆக உடஞ்சிரும். அங்கே இருக்கிற ரவிக்குமார், வன்னியரசு, ஷானவாசு, இன்னும் சிலர் எல்லாரும் வந்து திமுகவோட ஐக்கியமாயிருவாங்க. நாங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லிடுவாங்க. திருமாவளவன் நம்போன்னு நிற்கணும். இதுதான் இன்றைக்கி நிலைமை.
அதனால தான் வேறு வழியே இல்லாமல் திருமாவளவன் சரி கட்சியவாது காப்பாற்றுவோம், நம்மளுக்கு ஏதோ மரியாதை கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு ஓரமாக உட்காந்துக்குவோம் அப்படின்னு செட்டில் ஆகிட்டார். அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சீட்டு ஓட்டு நோட்டு, அவ்வளோதான். இந்த உண்மைகளை பட்டியலின மக்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ அன்னைக்குத்தான் அவங்களுக்கு விடிவு காலம். அது வரைக்கும் அவங்களுக்கு அரசியல் அதிகாரமும் கிடையாது. அவங்களுடைய வாக்குகள் இன்று திருடப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. நன்றி.